வெல்கம் டு அறிவியல் பெட்டகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நெய்சீரியா கொனீரியா. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. வேற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, டாபிக் உள்ளால போவோம். நெய்சீரியா கொனீரியா இது வந்து மெயினாக டிப்ளோகாக்கஸாக இருக்கும். டிப்ளோகாக்கஸ் மீன்ஸ் 2 காக்கஸ் வந்து என்ன செய்திருக்கோம், சேர்ந்துருக்கோம். 2 காக்கஸாக வந்து இருக்கும். இதுக்கு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்னி ஷேப்பில் இருக்கு. 2 கிட்னி ஷேப்டு காக்கை வந்து சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இதுக்கு ஷேப் இருக்கும். டயக்ராமை பார்த்துக்கிடுங்க. இது ஒரு கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம். அப்போ கிராம் ஸ்டெயின் பண்ண நேரம் நம்மளுக்கு பிங்க் கலரில் வந்து இது ஸ்டெயின் ஆகும். மெயினாக இந்த ஆர்கானிசமை ஸ்டெயின் பண்ணிட்டு பார்க்க நேரம் இந்த ஆர்கானிசம் வந்து பஸ் செல்ஸுக்கு உள்ளால இருக்கும். ஏன் இப்படி பஸ் செல்ஸுக்கு உள்ளால இருக்குன்னா, இந்த பாக்டீரியா இப்போ நம்ம பாடிக்குள்ளால போயிட்டுன்னு வச்சுடுங்களேன். இது வந்து இதுக்கு பைலின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன செய்கிறோம், போய் நம்ம செல்லுக்குள்ளால போய் பைண்ட் ஆகிருக்கும், அட்ஹேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யோம்னா, இப்போ ஒரு நம்ம பாடிக்குள்ளால ஒரு பாக்டீரியா இல்லைன்னா ஒரு வைரஸ் ஏதாவது உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா, நம்ம பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன செய்யணும், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இந்த செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண வருது, பாக்டீரியல் செல்லை டிஸ்ட்ராய் பண்ண வருதுன்னா, இது வந்து என்ன செய்கிறோம்னா, அந்த செல்லுக்கு உள்ள போயிட்டு, அதாவது ஃபேகோசைட்டோசிஸ் மூலமா இந்த பாக்டீரியாவை அந்த செல் வந்து என்ன செய்யும், என்கல்ஃப் பண்ணும். அதாவது லியூக்கோசைட்ஸ் வந்து என்கல்ஃப் பண்ணும். அதுதான் ஃபேகோசைட்டோசிஸ். அப்போ அந்த பாக்டீரியா இப்போ அந்த சண்டை போட வந்திருக்க செல்லுக்கு உள்ளால வந்து என்ன செய்திருக்கு, இருக்கும். இருந்துட்டு இதுக்குள்ளால இருந்து என்ன செய்கிறோம், இது மல்டிப்ளை ஆகும். அதனால தான் நம்மளுக்கு இப்போ பார்க்க நேரம் இந்த ஸ்ட்ரெயினிங் பண்ணிட்டு பார்க்க நேரம் இந்த ஆர்கானிசம் வந்து செல்லுக்குள்ளால இருக்கிறது மாதிரி, பஸ் செல்ஸ் உள்ளால இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆகும். கோனோகாக்குக்கு ஃபிளாஜிலா கிடையாது. ஆனா பைலி வந்து இருக்கு. பைலி தான் ஹெல்ப்ஸ் இன் அட்ஹெஷன். அதாவது ஒரு செல்லுக்குள்ளால போய் பைண்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த பைலி தான். நெய்சீரியா கொனீரியா வந்து மெயினா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதை ஃபர்ஸ்டா டிஸ்கிரைப் பண்ணவர் வந்து நெய்சர்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். எதுல இருந்து டிஸ்கவர்ட் பண்ணாருன்னா, பஸ் செல்ஸ்ல இருந்து டிஸ்கவர்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சுரல் கேரக்டர்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு நான் மோட்டைல் ஆர்கானிசம். ஏன் நான் மோட்டைல் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஃபிளாஜிலா கிடையாது. இது வந்து நம்ம நெய்சீரியா மெனிஞ்சிட்டிஸை க்ரோ பண்ண அளவுக்கு ஈஸியாக வந்து இதை வளர்க்க முடியாது. இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யும், வளரும். அதே மாதிரி இது ஒரு ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம். ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம்னா என்ன, இதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நம்ம கொடுத்தா தான் வந்து என்ன செய்யும், இது வளரும். அப்போ எந்த அகார்லலாம் நம்ம வளர்க்க முடியும், பிளட் அகார் இல்லைன்னா சாக்லேட் அகாரில் வளர்க்கலாம். இப்போ சாக்லேட் அகாரில் நம்ம வளர்க்க நேரம் இது வந்து ஸ்மால் காலனிஸ் வந்து என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காலனிஸ் வந்து டிரான்ஸ்லூசண்டாக இருக்கும். அதாவது லைட் வந்து என்ன செய்யாது, இது பாஸ் பண்ணாது. இது வந்து ஒரு ஏரோபிக் ஆர்கானிசம். ஏரோபிக் ஆர்கானிசம்னா ஆக்சிஜனுக்கு பிரசன்ஸ்ல வந்து இது நல்லா வளரும். ஆனா ஆனரோபிக் கண்டிஷன்லயும் இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியும், வளர முடியும். ஏன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம 5 to 10% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொவைட் பண்ற நேரம் இதுக்கு growth வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கேனோஃபிலிக் ஆர்கானிசம். கேனோஃபிலிக் ஆர்கானிசம்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு பிரசன்ஸ்ல வந்து வளரக்கூடிய ஆர்கானிசம். இதுக்கு ஆப்டிமம் pH வந்து 7.2 to 7.6. இதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து என்னன்னா 35 to 36 டிகிரி செல்சியஸ்ல இதுக்கு growth வந்து நல்லா இருக்கும். இதுக்கு செலக்டிவ் மீடியா என்னன்னா தயர் மார்டின் மீடியா. இந்த தயர் மார்டின் மீடியால வந்து சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. அதாவது வான்கோமைசின், கொலிஸ்டின், நியாஸ்டாட்டின் சொல்லக்கூடிய 3 ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால மற்ற நான் பேத்தோஜெனிக் நெய்சீரியாவை வந்து என்ன செய்யாது, இது வளர விடாது. அதாவது கண்டாமினன்ஸ் வேறையும் வந்து என்ன செய்யாது, வளராது. மற்ற எல்லாத்தையுமே இன்ஹிபிட் பண்ணிடும். செலக்டிவ் மீடியானாலே அப்படி தானே, அதர் ஆர்கானிசமை இன்ஹிபிட் பண்ணி இந்த ஆர்கானிசம் மட்டும் வளரும். அதனால தான் நம்ம செலக்டிவ் மீடியான்னு சொல்லுவோம். அப்போ நெய்சீரியாவுக்கு செலக்டிவ் மீடியா வந்து தயர் மார்டின் மீடியா. பேத்தோஜெனிசிட்டி பார்ப்போம். பேத்தோஜெனிசிட்டி இது மெயினாக வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அப்போ செக்ஷுவல் கான்டாக்ட் வழியாக தான் என்ன செய்யும், இது வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு வந்து பைலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துன்னு பார்த்தோம்.
அப்ப இந்த பையிலிய வச்சு தான் என்ன செய்யும்? இந்த செல்லுல வந்து அட்ஹேர் பண்ணிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, இது யூரித்ரா வழியா உள்ள போய், அதுல இருக்கக்கூடிய மியூக்கோசல் லேயர் இல்லன்னா யூரித்ராலயே வந்து என்ன செய்துரும்? அட்ஹேர் பண்ணியிருக்கும். இந்த அட்ஹெஷனுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா, பைலி. அதுக்கு பிறகு இது என்ன செய்யும்னா, 3 நாளுக்கு பிறகு, இது வந்து என்ன செய்யும்னா, 3 டே ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல இது வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகி உள்ள போய், நம்மளுக்கு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், சப் எபிதீலியல் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்குள்ளலாம் வந்து என்ன செய்துரும்? போயிரும். அதுக்கு பிறகு இதுக்கு இன்குபேஷன் பீரியட் வந்து எவ்வளோன்னா 2 to 8 டேஸ் தான் இன்குபேஷன் பீரியட். இது போத் மென் அண்ட் விமெனே வந்து என்ன செய்யும்? இத அஃபெக்ட் பண்ணும். இப்ப மென்னுக்கு வந்து அஃபெக்ட் ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா, யூரித்ரா வழியா தான் என்ன செய்யும்? இந்த ஆர்கானிசம் உள்ள போகுது. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த யூரின் போற இடத்துல வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். அததான் யூரித்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வித்தியாசமான ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி நம்மளுக்கு யூரின் போற இடத்துல இருந்து வரும். சரியா? அதுல வந்து இந்த டிஸ்சார்ஜ்ல இந்த கோனோகாக்கே வந்து லார்ஜ் நம்பர்ஸ்ல இருக்கும். நெறைய வந்து அந்த ஆர்கானிசம் இருக்கும். இப்ப இதுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் இவங்க பண்ணலன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் எங்க போயிரும்னா, யூரித்ரா வழியா அந்த இவங்களுக்கு கிளாண்ட்ஸ்க்கு அதாவது ப்ராஸ்டேட் கிளாண்ட், அப்புறம் செமினல் வெசிக்கிள்ஸ் இதுக்குள்ளலாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் வந்து வரும். இப்போ ஒரு விமென் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு இனிஷியல் இன்ஃபெக்ஷன் வந்து யூரித்ரால இருக்கும். யூரித்ரால இருந்து இவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் அடுத்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதாவது எண்டோமெட்ரியம், ஃபெலிப்பியன் டியூபுக்கெல்லாம் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதையும் இவங்க ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு ஸ்டெரிலிட்டி காஸ் பண்ணும். ஸ்டெரிலிட்டினா இவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாது. நெக்ஸ்ட் ஒன் சிம்ப்டம்ஸ் பார்ப்போம். சிம்ப்டம்ஸ்ல வந்து மேலா இருந்தாலும், ஃபீமேலா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வந்திருந்துன்னா, இவங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா வந்து யூரினேஷன் போற சென்சேஷன் வந்து இருக்கும். யூரின் சும்மா சும்மா போக வேண்டிய சென்சேஷன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இப்ப மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யூரின் போற நேரம் டிஸ்சார்ஜ் அதாவது மியூக்கபுருலன் டிஸ்சார்ஜ் மாதிரி. அதாவது வேற ஒரு கலர்ல நார்மலா இருக்கத விட வேற ஒரு கலர்ல லைட் எல்லோ கலர் இல்லன்னா கிரீம் கலர்ல இவங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து வரும். யூரின் போற நேரம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெயினிங் சென்சேஷன் இருக்கும். அந்த யூரின் போற ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்வெல்லன் ஆயிருக்கும். நார்மலா இருக்கத விட ஸ்வெல்லன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இது நம்ம பார்த்துட்டோம். மெயினா வந்து இது ஒரு செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்னால செக்சுவல் இன்டர்கோர்ஸ் பண்ண நேரம் தான் மேல் டூ ஃபீமேலுக்கு வந்து வரும். இல்லன்னா ஃபீமேல் டூ மேலுக்கு வந்து என்ன செய்யும்? இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. மதர் இப்போ வந்து கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷன்னால இன்ஃபெக்ட் ஆகியிருந்தா, அது வந்து என்ன செய்யலாம்? பேபிக்கு வந்து என்ன செய்யலாம்? டிரான்ஸ்மிட் ஆகலாம். ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தா, பேபிக்கு வந்து என்ன செய்யும்? அது டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமாயும் வரலாம். இப்போ ஒரு பெர்சன் வந்து இன்ஃபெக்டட் ஆயிருக்காங்க. கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷனால இன்ஃபெக்டட் ஆயிருக்காங்க. அவங்க பிளட் குடுத்தா வந்து என்ன செய்யலாம்? ஹெல்த்தி பெர்சனுக்கும் இது வந்து இன்ஃபெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் லேபரட்டரி டயக்னோசிஸ். இதுக்கு ஸ்பெசிமென் நம்ம என்னெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம்னா, யூரித்ரல் டிஸ்சார்ஜ் இல்லன்னா சர்விக்கல் டிஸ்சார்ஜ் வந்து நம்ம ஸ்பெசிமென வந்து என்ன செய்துக்கலாம்? எடுத்துக்கிடலாம். யூரின் சாம்பிள் வந்து என்ன செய்யலாம்? கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்ல ஆர்கானிசம கிராம் ஸ்டெயின் பண்ணி பார்க்க நேரம் மைக்ரோஸ்கோப்ல நம்மளுக்கு வந்து கிராம் நெகட்டிவ் செல்ஸ் வந்து தெரியும். அதாவது பிங்க் கலர்ல ஸ்டெயின் ஆயிருக்கும் ஆர்கானிசம். இது வந்து ஒரு இன்ட்ராசெல்லுலார் ஆர்கானிசம். அதனால செல்லுக்கு உள்ளால இருக்கும். அதாவது லியூக்கோசைட்ஸ்க்கு உள்ளால, பஸ் செல்ஸ்க்கு உள்ளால வந்து இந்த ஆர்கானிசம் இருக்கும். இந்த டயகிராம்ல பார்க்க நேரம் நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் கல்ச்சர். கல்ச்சர்ல வந்து நம்ம சாக்லேட் அகார்ல வளர்க்க நேரம் இது வந்து ஸ்மால் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காலனிஸ் வந்து டிரான்ஸ்லூசன்ட் காலனிஸா இருக்கும். அடுத்தது இதுக்கு செலக்டிவ் மீடியா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தயார் மார்டின் மீடியா. இதுல இந்த ஆர்கானிசம் மட்டும் தான் வளரும். மத்த நான் பேத்தோஜெனிக் நெய்சீரியாவ வந்து என்ன செய்துரும்? இது இன்ஹிபிட் பண்ணும். ஏன் இன்ஹிபிட் பண்ணுதுன்னா ஏற்கனவே பார்த்தாச்சு. வான்கோமைசின், கோலிஸ்டின் அண்ட் நியாஸ்டாட்டின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால அதர் ஆர்கானிசமையும் கண்டாமினன்ட்ஸையும் என்ன செய்துரும்? இது இன்ஹிபிட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு டிசர்ட் ஆன ஆர்கானிசம் அதாவது நெய்சீரியா, கொனீரியா மட்டும் தான் என்ன செய்யும்? இதுல வளரும். இது நெய்சீரியா, கொனீரியா வந்து ஸ்மால் டிரான்ஸ்லூசன்ட் கான்வெக்ஸ் காலனிஸ் வந்து இந்த தயார் மார்டின் மீடியால ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பயோகெமிக்கல் டெஸ்ட் பார்ப்போம். இதுல வந்து குளுக்கோஸை மட்டும் ஃபெர்மென்ட் பண்ணதுனால நம்மளுக்கு கலர் சேஞ்ச் எல்லோ கலர்ல மாறி இருக்கு.
மற்றபடி உள்ள டியூப்ஸ் பாருங்க, அது வந்து அந்த கலர்ல ரெட் கலர்லயே இருக்கு. அப்போ ஃபெர்மென்டேஷன் நடக்கல. மால்டோஸ், சுக்ரோஸ் ஃபெர்மென்டேஷன் நடக்காது. குளுக்கோஸ் மட்டும் ஃபெர்மென்ட் ஆயிருக்கு. நெய்சீரியா கொனீரியா வந்து ஆக்சிடைஸ் பாசிட்டிவ். நெய்சீரியா காலனிஸ்க்கு மேல நம்ம வந்து ஆக்சிடைஸ் ரியேஜென்ட் ஊத்துற நேரம் பர்பிள் கலர்ல சேஞ்ச் ஆச்சுன்னா, அது ஆக்சிடைஸ் பாசிட்டிவ். இனி கேட்டலேஸ் டெஸ்ட் பார்ப்போம். கேட்டலேஸ்ல நம்ம அந்த காலனிஸ்க்கு மேல ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊத்துற நேரம் பபிள் ஃபார்மேஷன் வந்துன்னா, நம்மளுக்கு கேட்டலேஸ் பாசிட்டிவ். நெய்சீரியா கொனீரியா வந்து ஒரு கேட்டலேஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம். ட்ரீட்மெண்ட் இப்போ கொனீரியா பாசிட்டிவா இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா இத வந்து என்ன செய்யலாம்? நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி குடுக்காங்க. லார்ஜ் டோஸ் ஆஃப் பென்சிலின் இன்ஜெக்ஷன் வழியா வந்து என்ன செய்றாங்க? குடுக்காங்க. இப்போ வந்து சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பென்சிலினுக்கு ரெசிஸ்டன்ட்டா இருக்குன்னா, அதுக்கு வேற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன செய்யாங்க? குடுக்குறாங்க. ஒரு மதர் வந்து இன்ஃபெக்டடா இருந்தா, அது வந்து டைரக்ட்டா அந்த சைல்ட வந்து என்ன செய்யும்? அஃபெக்ட் பண்ணும். அதனால ப்ராப்பரா மெடிசின் எடுக்குறது ரொம்ப இவ்வளோ நேரம் பார்த்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ல வீடியோ போடணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.